இதெல்லாம் ஒன்று போல சேமாக வீடு, ஒரே காம்பவுண்டுக்குள்ளே இவ்வளோ ரவுண்டாக வரும். இப்படி தான் எல்லா இடத்துலையும் பாம்பேயில் வீடு இருக்கும். அதுக்கு கீழே சில இடங்கள் நல்லா நீட்டாக இருக்கும், சில இடம் பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம என்ன சொல்கிறது சாக்கடையும் குப்பையுமா தான் கிடக்கும். அது ஒவ்வொரு இடத்த பொறுத்து இருக்குது. இப்போ கொஞ்சம் நல்லா சொசைட்டி மாதிரி அப்பார்ட்மெண்ட் டைப்பில் அந்த மாதிரி இடங்களில் வந்து நல்லா நீட்டாக இது பண்ணி வச்சுருப்பாங்க. அதுக்கு மெயின்டெனன்ஸ்க்கு காசெல்லாம் வாங்கிட்டு இருப்பாங்க. ஆனால் சில இடத்துல கொஞ்சம் இந்த குடிசை அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அவங்க ஏரியா கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். அதுவும் பாம்பே லைஃப்பில் அது அப்படி தான் இருக்கும். அது ஐயோ பாவம். இந்த சைட்லாம் இப்போ வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இடிச்சு பிறக்கி. இங்கிட்டும் அப்படி தான் இருக்கும். எல்லா பக்கமும் அப்பார்ட்மெண்ட் தான். இங்கே ஒரு அப்பார்ட்மெண்ட் எப்படியும் நம்ம சொந்தமாக எடுக்கணும் அப்படின்னா மெயின் ஹைவே அப்படி ரோடு சைடு அப்படின்னா ஓரளவுக்கு எப்படியும் மினிமம் ஒரு 80-50 கிட்ட வந்துடும். அதே கொஞ்சம் உள் சைடு கொஞ்சம் வீடாக இருக்குது, நிறையா ரோடு வீடு இல்லை அப்படின்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அது 1 BHK தான். டபுள் அப்படிலாம் போனோன்னா எக்கச்சக்கல் லட்சக்கணக்கில் தாண்டும். வழிகிறத பார்த்துக்கோ மீன்ஸ் ஓவராக போகும்.